ஒரு வழியா வந்து நம்ம எல்பி என்ன பண்ணாங்க, லட்சுமி பிரியா வந்து அந்த ட்ரிப்ப வந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கான போஸ்டரையும் வந்து போட்டுட்டாங்க. ரொம்ப சூப்பரான அந்த ட்ரிப்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நம்ம என்ஜாய் பண்ணோம். ஏன்னா, அந்த மாரி பிக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா நம்மளுக்காக வந்து ஒவ்வொரு போஸ்ட்டையும் வந்து அவ்வளோ அழகா குடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். நல்ல பிக்கு அதே மாரி வந்து நல்ல ட்ரிப்பும் கூட. பாருங்க இந்த மாரி வந்து மும்பையிலேருந்து அவங்க வர்ற விமானத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த மாரி வந்து போட்டிருக்காங்க நம்மளுக்காக. அதே மாரி பிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பர்வா இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான பிக்ஸ் எல்லாமே நம்மளுக்காக வந்துச்சு இன்றைக்கி. அடுத்து வந்து பார்க்க போனீங்கன்னா, இந்த பிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்க ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பிரவீன் சார் என்ன நினைக்கிறாரு? அவரு என்ன சொல்ல வராரு? எல்பி மறுபடியும் ஒண்ணு சேருவாங்களா? இல்ல ஒண்ணா சேர்ந்து நடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள நம்மளுக்கு வந்து நம்ம காத்துட்ருக்கோம். ஒவ்வொரு டைம் அப்டேட் வருமான்னு. பார்த்தீங்கன்னா, பிரவீன் சார் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கும்ல, அந்த விஷயங்களெல்லாம் கூட நெறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம். அத பத்தி பேசலாம். பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாரி எங்களுக்கு ரியலா இருக்கிறதுக்காக அழுவணும். அதே மாரி வந்து கண்ணீர்லாம் நெறைய வரணும் அப்படின்றதுக்காக ரியலா இருக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க நார்மலா பண்ற மாதிரியே பண்ணுங்க. இதுக்காக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அவரும் அதுக்கேத்த மாரி வந்து ரியலா பண்ற மாரி பண்ணியிருக்காரு. அதே மாரி வந்து காலையில வந்து எழுந்து கிளம்பும்போதும் வந்து அந்த கொடைக்கானல்ல இருக்கும்போதும் நெறைய ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸும் நெறைய நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாரி 220 எபிசோடுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து வீக்கா வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, மகாநதி ரீச் ஆனதுக்கு 220 எபிசோட் வேணா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு சுவாமி வந்ததுலேருந்து தான் நல்ல ரீச்சபிள்னு வந்து நம்ம கண்டிப்பா ஒத்துக்கின்னு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே சிஸ்டர்ஸ் கதைன்னு நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்ச சீரியல்ஸ் தான் இது. இருந்தாலும் சுவாமி வந்தோனே தான் நான்லாம் கூட ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போரா தான் இருந்தது சொல்லலாம். ஆனா, நல்ல ஒரு சீரியல். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் வந்து சாஃப்ட்டா மெதுவா போனதால நெறைய ரீச் ஆகாமலாம் இருந்திருக்கலாம். ஆனா வந்து நல்ல கதைய தான் எடுத்துட்டு போனாங்க. லாஸ்ட்ல தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வீக்காவ பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி போனதால தான் நம்மளுக்கு சீக்கிரமாவே வந்து சீரியல் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. ஆனா முடிஞ்சு போலாம் நம்ம மனசுல இன்னமும் வந்து அந்த சீரியல் மறுபடியும் வராதா? இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் நடிக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம். என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சில அப்டேட் வருது. நம்ம சுவாமி வந்து அப்படியே வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நெறைய வந்து சாங்ஸ்லாம் பாடுவார் இல்லையா? அந்த மாதிரி சாங்ஸ்லாம் பாடுற வந்து நெறைய பிக்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாரி ரொம்ப எக்ஸைட்டான பிக்சர்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. தெலுங்குல வந்து ஒரு சீரியல் வந்து நடிக்கிறார் இல்லையா? அதோட பிக்ஸ்லாம் கூட ரொம்ப க்யூட்டா ரொம்ப அழகழகான பிக்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஃபாலோ